இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் தங்கமகன். தனுஷ், அவரது நண்பர் சதீஷ் மற்றும் உறவுக்கார பையன் அரவிந்த் மூவரும் நண்பராக இருந்து வருகிறார்கள். தனுஷோட அப்பா KS ரவிக்குமார் வருமான வரித்துறை அலுவலகத்துல கணக்கு எழுதுபவராக பணிபுரிந்து வருகிறார். ரவிக்குமாரோட மனைவி ராதிகா குடும்ப தலைவி. நடுத்தர குடும்பம் தான் என்றாலும் இவர்களது குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. இந்த நிலையில ஒரு நாள் நாயகி எமி ஜாக்சனை ஒரு கோவில்ல பார்க்கிறார் தனுஷ். பார்த்ததும் அவள் மீது காதல் துளிர்விட தொடர்ந்து எமியை சுற்றி வந்து தனது காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு கட்டத்துல எமி ஜாக்சனும் தனது காதலிக்க தொடங்கி இருக்கிறார். இருவரும் காதலாக மாறுகிறார்கள். அதே நேரத்துல சதீஷும் எமி ஜாக்சனும் எப்போதும் கூடவே வரும் அவரது தோழியை காதலிக்கிறார். தனுஷ் சதீஷ் காதல் வலையில சிக்கி தங்களது காதலிகளுடன் ஊர் சுற்ற அரவிந்துக்கு இது பற்றி எதுவுமே இவர்கள் தெரிவிப்பதில்லை. இதனால் அரவிந்துடனான இவர்களுடைய நட்புல விரிசல் ஏற்படுகிறது. ஒரு கட்டத்துல இவர்கள் காதல் செய்யும் விஷயம் அரவிந்துக்கு தெரிய வர தன்னிடம் இதை பற்றி தெரிவிக்காத நண்பர்களிடம் கோபித்துக் கொண்டு அவர்களிடம் இருந்து நிரந்தரமாக பெறுகிறார். பின்னர் ஒரு நாள் எமி ஜாக்சன் தன்னுடைய கனவு இல்லம் பற்றி தனுஷிடம் கூறி திருமணத்திற்கு பிறகு இருவரும் தனியாக அந்த வீட்டில் தான் வசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் அம்மா அப்பா மீது அதிக பாசம் கொண்ட தனுஷோ பெற்றோரை விட்டு தனியாக வர முடியாது என்று கூறுகிறார். இதனால் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து போகிறார்கள். இதை அடுத்து தனுஷ் படித்து முடித்துவிட்டு அப்பா வேலை செய்யும் வருமான வரித்துறை அலுவலகத்திலேயே வேலைக்கு சேர்கிறார். அதன் பின்னர் சமந்தாவை தனுஷுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். இவருடைய திருமண வாழ்க்கையும் நன்றாக சென்று கொண்டிருக்கும் நிலையில KS ரவிக்குமாருக்கு அவரது உயர் அதிகாரி ஜெயபிரகாஷ் மூலமாக பிரச்சனை வருகிறது. KS ரவிக்குமார் மீது திருட்டு பட்டம் கட்டி அவரை அவமானப்படுத்துகிறார் ஜெயபிரகாஷ். இந்த அவமானத்தை தாங்க முடியாத KS ரவிக்குமார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இதை அடுத்து தனுஷுடன் வேலையும் பறிபோகிறது. அதன் பின்னர் தனுஷோட குடும்பமே நிலைகுலைந்து போகிறது. தங்குவதற்கு கூட வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார். குடும்பத்தை காப்பாற்ற தனுஷும் கிடைத்த சின்ன சின்ன வேலைகளை நிரந்தரம் இல்லாமல் செய்து வருகிறார். இந்த நிலையில சமந்தா கர்ப்பம் அடைகிறார். சந்தோஷப்பட வேண்டிய இந்த நேரத்துல தனது குடும்பத்தோட நிலையை அறிந்து மிகவும் வேதனை அடைகிறார் தனுஷ். இறுதியில தனது அப்பா மீதுள்ள திருட்டுப்பட்டதை தனுஷ் எப்படி நீக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை எப்படி மேலே கொண்டு வந்தார் என்பதை படத்தோட மீதி கதை. படத்துல முதல் பாதியில நண்பர்களுடன் அரட்டை, எமி ஜாக்சனுடன் காதல் என ஜாலியாக வரும் தனுஷ் பிற்பாதில பொறுப்பான குடும்ப தலைவனாகவும் அப்பா மீதுள்ள களங்கத்தை துடைக்க நினைக்கும் ஆக்ரோஷமான மகனாகவும் அழகாக நடித்திருக்கிறார். சண்டை காட்சியாகட்டும் ரொமான்ஸ் காட்சியாகட்டும் தனுஷ் தனது பணியை நிறைவாக செய்திருக்கிறார். எமி ஜாக்சன் தனது முந்தைய படங்களை விட இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிகிறார். காதல் காட்சிகள்ல தனுஷுடன் சேர்ந்து இவர் செய்யும் ரொமான்ஸ் விஷயங்கள் மிகவும் ரசிக்க வைக்கிறது. சமந்தா அழகான குடும்ப பெண்ணாக அனைவர் மனதிலும் பதிகிறார். அலட்டல் இல்லாத பொறுமையான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்கிறார். காமெடிக்கு சதீஷ் தனது பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். தனுஷோட உறவுக்கார பையனாக வரும் அரவிந்த் கதாபாத்திரத்தை நடித்திருப்பவர் பார்க்க அழகாக இருக்கிறார். நடிப்பிலும் கொஞ்சம் தேறி இருக்கிறார். முதலாக படம் முழுக்க வரும் KS ரவிக்குமார் இந்த படத்துல கதையை தாங்கி நிற்கிறார். குடும்பத்தின் மீது அக்கறை காட்டும் பாசமிகு அப்பாவாக மனதில் பதிகிறார். ராதிகாவும் தனது அனுபவ நடிப்பால் அனைவர் மனதையும் கவர்கிறார். இயக்குனர் வேல்ராஜ் தனுஷ் கூட்டணியில உருவான படம் என்றதுமே இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. அந்த எதிர்பார்ப்பை வேல்ராஜ் ஓரளவுக்கு பூர்த்தி செய்திருக்கிறார். இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப ரசித்து எடுத்திருக்கிறார். பணம் மட்டும் வாழ்க்கையில் முக்கியமல்ல, பாசமும் தான் என்று ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை முக்கியம் என்பதை இந்த படத்துல தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். அதே போல அப்பா மீதுள்ள களங்கத்தை போக்க நினைக்கும் ஒரு மகனோட வேதனையை அழகாக சொல்லியிருக்கிறார். சினிமா தனம் இல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்பவும் யதார்த்தமா பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்துல இப்படி ஒரு குடும்பம் நமக்கும் வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படுத்தியிருக்கிறார். முருகன் ஒளிப்பதிவில காட்சிகள் எல்லாம் அழகாக இருக்கிறது. சண்டை காட்சிகள் எல்லாம் இவரது கேமராவோட பணி அழகாக இருக்கிறது. ரசிகர்களையும் ரசிக்க வைத்திருக்கிறது. அனிருத் சில பாடல்கள் ஏற்கனவே ஹிட் ஆகிவிட்டார். இருந்தாலும் இதை காட்சி அமைப்புல பார்க்கும்போது கூடுதல் அழகாக இருக்கிறது. பின்னணி இசை வழக்கம் போல தெரிக்க விட்டு இருக்கிறார். மொத்தத்துல தங்கமகன் ஜொலிக்கிறார். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.